வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே! சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரைமுருகன் அவர்கள் ரகசிய அறையை கண்டுபிடித்த அமலாக்கத்துறை. இது சார்ந்த உண்மை தகவல்கள நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது துரைமுருகன் அவர்கள் வீட்ல ரகசிய அறை கண்டுபிடித்த அமலாக்கத்துறையினர், பொன்முடி அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில், அனைத்து ஊழல் பணங்களும் யாரிடம் இருக்கிறது அப்படின்றத மேற்கொண்டு யார் ஊழல்கள செஞ்சு வந்துட்டுருக்கிறாங்க என்ற ஒரு கேள்விக்கு துரைமுருகன் அவர்களே காட்டிக் கொடுத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே துரைமுருகன் அவர்கள் எந்த ஒரு கேள்விகள் கேட்டாலும் 2க்கும் அதாவது 2க்கு முண்டகா தான் வந்து பார்த்தீங்கன்னா, பதில்கள் சொல்றாரு. தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனைத்து பணங்களையும் 2000 கோடி பதுக்கி வைக்கப்பட்ட இடத்தையும் கண்டுபிடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் கூண்டோடு துரைமுருகன் அவர்கள் அவரது குடும்பத்துடன் சிறைக்கு செல்வது உறுதிதான். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்பதை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆண்டுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தோல்வி அடைந்தது திமுக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி அடைந்து 2 ஆண்டிலேயே 30,000 கோடி ஊழல்களை செய்த முதல் திமுக என்று கூறலாம். சவுக்கு சங்கர் அவர்கள் வெளிப்படையாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அதாவது லஞ்சம் ஒரு போஸ்டிங்க்கு லஞ்சம் கொடுத்துவிட்டு விலகினாலும், லஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, எதற்கெடுத்தாலும் லஞ்சம் என்று திமுக ஆட்சியிலும் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. தினந்தோறும் கொலை, கொள்ளை சம்பவங்கள் திமுக ஆட்சி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுகிறது. தினந்தோறும் 3 மணி நேரத்திற்கு குறையாமல் மின்சாரம் தடை, அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல்கள் செய்கிறார்கள். திமுகவின் நிர்வாகிகள் என்று வெளிப்படையாக இணையதளத்தில் பதிவிட்டுள்ளார். தற்பொழுது துரைமுருகன் அவர்கள் பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தை மட்டும் நிச்சயம் அமலாக்கத்துறை இந்தியாவில் மிகப்பெரிய ஊழலை கண்டுபிடித்த ஒரு பெருமை சேரும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே 30,000 கோடி இருக்கும் இடம் இதுதான் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இருந்தாலும் திமுகவின் மிக மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களிடம் அந்த 30,000 கோடி பதுக்கி வைக்கப்பட்ட இடமாக இருக்கலாம். நிச்சயம் திமுக பெரிய ஊழல் செய்தவர் துரைமுருகன் என்று அவரது பெயர் பாதிக்கப்படும் என்பதும், பதவியும் நீக்கப்படும் என்பதும் வந்து பார்த்தீங்கன்னா, கூண்டோடு சிறைக்கு அனுப்பப்படும் அப்படின்ற ஒரு உறுதி வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நடக்கும் அப்படின்ற மாரி சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியிருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் இணையதளத்தில் பதிவிட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது அந்த பண்ணை வீட்டில் ரகசிய அறை இருக்கிறதாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறையினர் ரெய்டு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாரி தகவல் வெளியாகியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.